நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இதை பார்த்துக்கிற வீடியோ பார்த்துக்கிற யாராவது வியாதினால கஷ்டப்படுகிறீங்களா? நோயினால் கஷ்டப்படுகிறீங்களா? பல வருடங்களாக இருந்தும் இந்த வியாதியிலிருந்து இன்னும் எனக்கு விடுதலை கிடைக்கலன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? போகாத டாக்டர்ஸ் கிடையாது, செலவழிக்காத மருந்துகள் கிடையாது, எல்லாராலும் கைவிடப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இன்றைக்கு நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய நோயிலிருந்து வியாதியிலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்கள் நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. கர்த்தர் என் நோய் நிலையிலிருந்து எனக்கு சுகத்தை கொடுப்பான்னு சொல்லி நம்புங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்னது தெரியுமா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஏதாவது ஒரு கடவுளை வணங்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு அந்த மற்ற கடவுளை விட்டுட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவன் பக்கமாக நீங்கள் திரும்புங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவை மட்டும் பின்பற்றுங்க, மற்ற தேவர்களை விட்டுருங்க. இதை செஞ்சு பாருங்க, உங்கள் நோயிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். நான் இயேசு கிறிஸ்துவை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் இன்றைக்கும் எனக்கு நோயிலிருந்து விடுதலை கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா வேத வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, ஜெபத்துக்கு முக்கியம் கொடுங்க. வேத வசனத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுதல் வரைக்கும் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் நோயிலிருந்து விடுதலை கொடுப்பார். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். நம்மளுடைய வியாதி எந்த காரணத்தினால் வரும் தெரியுமா? சில நம்மளுடைய பாவங்களின் நிமித்தமாக வரும், சிலர் நமது தேவையில்லாத இந்த உலக பிரகான சாப்பிட்ற நிமித்தமாக நமக்குள்ளே வரும். ஆனால் எல்லாவற்றிலிருந்து நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பினா இந்த நோயிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? வேதாகமத்தை நீங்கள் தியானிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்து பல இடத்துல பல விதமான வியாதிகளையும் நோய்களையும் சொஸ்தமாக்கிறாரு. அதில் ஒன்று நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன். 12 வருஷம் உள்ள ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷமாக அவன் நோயிலிருந்து அவளுக்கு விடுதலை கிடைக்கல. அவள் போகாத டாக்டர்ஸ் கிடையாது, செலவழிக்காத வைத்தியங்கள் கிடையாது. அவள் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து அங்கிருந்த அந்த உடுத்திருந்த அவருடைய அங்கிய ஓரத்தை தான் தொட்டா. அடுத்த செகண்டே அவளுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்து அணிந்திருந்த அங்கேயே ஓரத்தின் தொட்ட அடுத்த செகண்டே அவளுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. எதனால் அந்த சுகம் கிடைச்சது தெரியுமா? அவள் இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வச்சுருந்தா, விசுவாசம் வச்சுருந்தா. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி எந்தவித வியாதிகள் நோய்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. கர்த்தர் என் நோயிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பான்னு சொல்லி நம்புங்க. வேறு எங்கேயும் போக வேண்டாம். இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, இனிமேல் நான் அந்த பாவம் செய்ய மாட்டேன், உங்களை நான் நம்புகிறேன் ஏசப்பா, நீங்கள் எனக்கு சுகத்தை கொடுப்பீங்க, நீங்கள் உங்களுடைய வேதத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, நான் மற்ற தேவர்களை விட்டுட்டு உண்மை மட்டும் நான் பின்பற்றுறேன் ஆண்டவரே, என் கடைசி உயிர் மூச்சது வரைக்கும் உங்களுக்கு நான் நன்றியுள்ளவனாக சாட்சியுள்ளவனாக இருப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த நாளிலே உங்களுக்கு கர்த்தர் அந்த நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நீங்களே சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்கு இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, கர்த்தர் இந்த பெரிய எத்தனையோ டாக்டர்ஸ்ட்டு போனேன், எல்லாட்டிலேருந்து எனக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தேன்னு சொல்லி நீங்களே சாட்சி சொல்லுவீங்க. அதை செய்கிறீங்களா? இன்றைக்கி கவலைப்படாதீங்க. உண்மையான இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.